சபாநாயகரின் பதவி விலகலை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி. தேசிய ஒலிம்பிக் குழுவுக்கான நிதி இடைநிறுத்தம். உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு ரத்து சட்டங்களை திருத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பம். ஜெமினிட்ஸ் விண்கல் மழை கண்டுகளிக்க இலங்கை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சபாநாயகர் அசோக ரன்வனவின் பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க இது தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபாநாயகரின் கல்வி தகமை குறித்து சர்ச்சை எழுந்துள்ளதால் தாம் பதவியிலிருந்து விலகுவதாக அசோக ரன்வன நேற்று அறிவித்திருந்தார். சபாநாயகரின் பதவி விலகலை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டார். புதிய சபாநாயகரை மீண்டும் நாடாளுமன்றம் தெரிவு செய்ய வேண்டும் என பேராசிரியர் பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்திருந்தார். இதேவேளை புதிய சபாநாயகரை அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளான எதிர்வரும் 17ஆம் தேதி தெரிவு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச ஒலிம்பிக் குழு மற்றும் ஆசிய ஒலிம்பிக் பேரவை ஆகியன தேசிய ஒலிம்பிக் குழுக்கான பணம் எதுவும் வழங்கப் போவதில்லை என்று தீர்மானித்துள்ளன. இருப்பினும் ஒலிம்பிக் புலமை பரிசிலுக்காக நேரடியாக விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை முறைமையை அதே வழியில் செயற்படுத்த தீர்மானித்துள்ளன. அதன்படி தேசிய ஒலிம்பிக் குழுவின் விசேட பொதுச்சபை கூட்டம் நேற்று இடம்பெற்றது. அங்கு தேசிய ஒலிம்பிக் குழுவின் தேர்தலை விரைவில் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. இருப்பினும் குழுவின் தற்போதைய பதவிக்காலம் ஏப்ரல் 2026ஆம் ஆண்டு வரை காணப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற விசேட பொதுச்சபை கூட்டத்தில் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான பிரேரணை 3/2 பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் பரிந்துரைகளை பெற்று தேசிய ஒலிம்பிக் குழுவின் தேர்தலை அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்கு முன்னர் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தேசிய ஒலிம்பிக் குழுவிற்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு மற்றும் ஆசிய ஒலிம்பிக் பேரவை வழங்கிய நிதி கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பிலான அண்மைய சட்ட திருத்தங்கள் அடுத்த சில வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேவர்தன தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை ரத்து செய்வது தொடர்பில் சட்டங்களை திருத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கான பணிகளை சட்ட வரைவுத்துறை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் 10 லட்சம் புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. 340 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான 8711 வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்காக கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் கோரப்பட்டன. அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை சேர்ந்த 80,672 வேட்பாளர்கள் 24 மாநகர சபைகள், 41 மாநகர சபைகள் மற்றும் 275 பிராந்திய சபைகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் சுமார் 3000 அரசு ஊழியர்களும் உள்ளனர். வேட்புமனுக்களை சமர்ப்பித்த இந்த வேட்பாளர்களில் சுமார் 8000 பேரில் பலர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேற்கு வானில் இன்று சனிக்கிழமை ஒரு மணித்தியாலத்திற்கு சுமார் 150 விண்கற்கள் தென்படும் என விண்வெளி விஞ்ஞானி கிஹான் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த விண்கற்களை இலங்கை மக்கள் கண்டுகளிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்றைய தினம் இரவு முதல் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை வரை ஜெமினிட்ஸ் எனப்படும் விண்கல் மலை மேற்கு வானில் தென்படும். இந்த விண்கற்களை வெற்று கண்களால் காண முடியும் என கிஹான் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். தென்கொரிய அதிபர் ஜுன் சுக் யோலுக்கு எதிராக அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த 2வது குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று காலை இடம்பெற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி இரவு திடீரென ராணுவ சட்டம் அமலாக்கப்பட்டதன் அடிப்படையில் தென்கொரிய எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதி யுன் சுக் யோலுக்கு எதிராக ஒரு குற்ற பிரேரணையை கொண்டு வந்தன. எனினும் ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் மக்கள் சக்தி கட்சியினர் வாக்கெடுப்பை புறக்கணித்து பாராளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்ததன் காரணமாக 1வது குற்ற பிரேரணை தோற்கடிக்கப்பட்டது. நேற்று 2வது முறையாக ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்தன. அங்கு தென்கொரிய பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து உறுப்பினர்களும் தமது வாக்குகளை பயன்படுத்தியதோடு
204 உறுப்பினர்கள் பதவி நீக்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். பதவி நீக்கத்திற்கு எதிராக 85 வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளன. அதன்படி தென்கொரிய அதிபர் ஜுன் சுக் யோலுக்கு எதிரான பதவி நீக்கம் இன்று அந்நாட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி தற்போதைய ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்படுவதால் பிரதமர் பதில் ஜனாதிபதியாக செயற்படுவார்.